தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவன் உருவாக்கின எல்லா ஜீவராசிகளும் சரி, இயற்கையெல்லாம் தேவன் ஆதியில அவைகளை எப்படி பயணிக்க கற்றுக் கொடுத்தாரோ அப்படித்தான் பயணிக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் ஆண்டவர் வைத்திருந்த அந்த பாதையை விட்டு, அவன் போக வேண்டிய இலக்கு எதுவோ அதை விட்டு மனுஷன் மட்டும் என்ன பண்ணிட்டான்னா விலகிட்டான். அவனுக்கு அவனோட டெஸ்டினேஷன் தெரியல, அதனால் அவனுடைய டைரக்ஷனையும் அவன் என்ன பண்ணிட்டான்னா மறந்துட்டான். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை, நாம் சரியான பாதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நான் கடந்த ஒரு 2-3 வாரமாக பேசினேன். முதல்ல இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்கிறது. நாம் கண்ணை மூடி அப்படியே போயிட்டே இல்லாமல் ஏதோ ஒரு வழி, அவர் போனார், இவர் போனார், அண்ணன் போனார், தம்பி போனார்னு போகாமல், ஏதோ வழியில் போகாமல் ஒரு தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும் முதலாவது. ஏன்னா லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய இழப்புகள், தோல்விகள், சமாதானம் இல்லாத நிலைகள் அப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தொடர்ந்து அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்களேன், வழக்கமாக ஒன்று செய்வதனால் வழக்கமான பதில்கள் அல்லது பலன்கள் தான் உண்டாகும். ஆமேன், விளங்குதா உங்களுக்கு? தொடர்ந்தேர்ச்சியாய் நாம் செய்கிற ஒரு காரியங்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் என்ன பலனை கொடுத்ததோ அதைத்தான் திரும்ப நமக்கு தரும். ஆகவே நாம் செய்கிற காரியங்களை சீர்தூக்கி பார்த்து எங்கே நாம் வழி தவறோன்றத நிற்கணும். முதல்ல நில், ஸ்டாப். ரெண்டாவது சொல்கிறாரு, கொஞ்சம் கேட்டு விசாரிங்க அப்படின்றாரு. கேட்டு என்ன பண்ணுங்க, விசாரித்து அறிந்து. ஏனென்றால் ஏராளமான வழிகள் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நல்ல வழின்னு நினைக்கிற வழிகள் கூட சில நேரத்தில் தப்பாயிடுது. இது நல்ல வழின்னு நினச்சி போகிறோம், அதில் கூட தப்பாயிடுது. அதனால் கொஞ்சம் நிதானமாக விசாரித்து அறிந்து நல்ல வழி எது என்று பார்த்து, அப்போ அதில் கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணுமா நடக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்போ தான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஒரு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். இப்போ அதுக்கு தான் போன வாரம் சொன்னேன், சில நேரங்கள் அந்த பாதையை தெரிந்து கொள்வது, ஒருவேளை நலமானதை பார்த்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதை தெரிந்து கொள்வது நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு தெரியல, சில நேரத்தில் இது நல்ல வழின்னு நினச்சி தான் போகிறேன், ஆனால் அதில் தப்பாயிடுது. அப்போ என்ன பண்ணணும்? போன வாரம் சொன்னேன், சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒரு குருடர்களை போல அர்ப்பணிக்க வேண்டும்னு சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு வழியே தெரியல, சுத்தமாக எனக்கு தெரியல, என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வழிநடத்தல் பூரணமாய் உண்டாகும். ஏன் நாம் நம்மளை குருடர்களை போல ஒப்பு கொடுக்க முடியலை அப்படின்றதுக்கான சில காரணங்களை சொன்னேன். நமக்குள்ள இருக்கிற மேட்டிமை, நமக்குள்ள இருக்கிற சுயம், நமக்குள்ள இருக்கிற இருமனங்கள், இவைகள்லாம் நம்மளை என்ன பண்ணாதுன்னா தேவன் நம்மளை வழி நடத்த விடாதபடி நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு பார்வை இழந்த ஒரு மனுஷனை போல என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை நடத்துங்க. அது பள்ளம் மேடோ, பாதைகளில் முள்ளோ சமவெளியோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் நடத்துங்கன்னு நம்மளால் ஒப்பு கொடுக்க முடியாததுக்கான காரணங்களை நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். இந்த வாரத்தில் தேவன் நம்மை ஏன் வழி நடத்தணும்? ஏங்க கட்டாயம் தேவன் தான் வழி நடத்தணுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க. கடவுளே இல்லாதவங்களாம் நல்லா வாழலையா? சர்ச்சுக்கு போகாதவங்க, கோயிலுக்கு போகாதவங்க, மசூதிக்கு போகாதவங்களாம் நல்லா வாழலையா? அவங்களாம் நல்லா தானே வாழ்கிறாங்க.
சில நேரத்தில் மக்களுக்கு அப்படி ஒரு கேள்வி வருது. நாங்கள் மட்டும் எங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தலை பெறணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் வாழலாம். நீங்கள் உலகத்தில் யாரையாவது ரோல் மாடலாக பார்த்து அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். வேதம் அதனால தான் யாரையுமே என்ன பண்ணுறது இல்லைன்னா கட்டாயப்படுத்துறதே கிடையாது. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்னா, அவனை சுய சித்தம் உள்ளவனாக உண்டாக்கி இருக்கிறார். அவன் 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 வழியில் போனோன்னா போகலாம். ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ண மாட்டார், கம்பல் பண்ண மாட்டார். ஆனால் ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனை நான் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஜீவ வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ என்ன பண்ணலாம், அதில் வரலாம். இல்லைன்னா உன்னுடைய வழியை நீ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவனிங்க, இந்த உலகத்தில் தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரல்ல, ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறவர். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் ஒன்று, யாரும் கெட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். எப்படி? அவரை நேசிக்கிறவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார், நேசிக்காதவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார். பிரைஸ் காட், ஆமென். அதனால தான் அவருடைய இருதயம் எப்பவுமே எல்லாருக்காகவும் அங்கலாச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா பிள்ளைகளும் அவர் அறிந்து கொள்ளணும், எல்லா பிள்ளைகளும் அவருடைய வழிகளை வந்துடணும். தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரிக்கணுன்றது ஆண்டோட விருப்பம். ஆனால் மனிதர்கள் அதை என்ன பண்ணுறதில்ல, பல நேரங்களில் புரிந்து கொள்றதில்ல, அந்த பாதையில் நடக்கிறதும் கிடையாது. அப்போ தேவனுடைய வழி நடத்துதல் ஏன் அவசியமானது? கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த வழியில் வேணால் போங்க, ஆனால் தேவனுடைய வழி ஜீவ வழி. நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் உங்களுக்கு பூரண சமாதானம், இந்த வாழ்க்கை முடித்த பிறகு உங்களுக்கு நித்திய ஜீவன். அதை தாண்டி இந்த பூமியில் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நித்தியமான ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருகிற வழி தேவனுடைய வழி. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, ஏன் ஆண்டவருடைய வழியில போனோம்? ஒன்று, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சமாதானமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவனுடைய வழியை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நீங்க உங்க காலத்துக்கு பிறகு உங்க பிள்ளைகளுக்கும் அந்த மெய் சமாதானத்தை கத்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, 1000 தலைமுறைகள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கத்தர் வருகை தாமதிச்சா என் 1000 தலைமுறைகள் இங்கே ஆசீர்வாதமாக சுகமாக இருக்க கத்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, நாம் கண்ணை மூடணும்னா கர்த்தரோடு இருப்போம், ஒரு நித்திய நம்பிக்கையோடு நாம் மரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, மற்றவங்களுடைய மரணங்களை போல நம்முடைய மரணத்தை பார்த்து பயந்தோ கலங்கியோ திகச்சோ இருக்க தேவையில்லை. நம்முடைய மரணமே நமக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் கார்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் மரணம் என்னுடைய லாபம். சொல்லுங்க, என் மரணம் எனது லாபம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய தேவனுடைய வழிநடத்துதல யாராவது ஒருத்தர் புறக்கணிப்பாங்கன்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். நஷ்டம் யாருக்கு சொல்லுங்களேன்? நஷ்டம் யாருக்கு? அவங்களுக்கு. ஆகவே நாம் நஷ்டமடையாதபடி தேவனுடைய வழி நடத்துதலை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு ஒன்று 2-3 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். ஏன் தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியம்? நம்பர் 1, தேவன் நம்மளை நமக்கான பாதையில் நடத்துகிறார். அந்த வழி நடத்துதலை நாம் மிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். கவனிங்க, பொதுவா எல்லா மிருக ஜீவன்களுக்குமே தன்னுடைய கூடு அல்லது தன்னுடைய இருப்பிடம் ரொம்ப அழகா தெரியும். நீங்க பார்த்துருக்கீங்க தானே? இந்த நாய் வளர்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் கூட சில நாய்கள்லாம் வந்துடும். சில நாய்கள் வராது பாருங்க, அது எங்கேயாவது அங்கே குப்பமேட்டில் கிடைக்கிறத தின்னுட்டு அது பாட்டு இருந்துடும். ஆனால் சில நாய்கள் எவ்வளோ பக்கத்து ஊரில் கொண்டு போய் விட்டால் கூட சில நேரத்தில் வந்துடும் சில நாய்கள்லாம். அந்த மாதிரி பாருங்க, அந்த நாய்க்கு தன்னுடைய எஜமானம் ரொம்ப தெரியும். அதே போல் ஒரு பைபிளில் சொல்கிறாரு, கழுதை தன்னுடைய முன்னணையை தெரியுமா? அது எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு அது என்ன பண்ணிடுமா, கரெக்டாக அதோட வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோட கொட்டாகைக்கு அது வந்து சேர்ந்துடும். அப்போ எல்லா மிருக ஜீவன்களுக்குமே அது தெரியுது. அதுலேயும் பறவைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த பறவைகளெல்லாம் யோசிச்சா, எங்கள் காட்டுக்குள்ளே போனால் நமக்கே வழி தெரிய மாட்டேங்குதுங்க.
எல்லா மரமும் ஒரே மரம் மாதிரியே இருக்குது. இந்த மரம் மாதிரி அந்த மரம் இருக்குது, அந்த மரம் மாதிரி இந்த மரம் இருக்குது. ஆனால் எந்த மரத்தில் ஏன் கூடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளே போய் கரெக்டாக சாயந்தரத்தில் அடையுதுன்னா இந்த குருவிக்கு என்ன மூளைங்க, ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக நம்மக்கிட்ட நகர் பேர், தெரு பேர், டோர் நம்பரு எல்லாம் கரெக்டாக கொடுத்து அமிச்சா பக்கத்து தெருவில் போய் டெலிவரி பண்ணுறான் ஒருத்தன். முந்தா நேற்று ஒரு 11:30 மணிக்கு ஒருத்தன் கேட்குறான், சார் நீங்கள் பிரகாஷா? ஆமாம். பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. உங்கள் பேர் தான் சார் போட்டுக்குது. ஏன்பா நான் ஜான் பிரகாஷ்ப்பா. சார் உங்கள் பேர் தான் போட்டுக்குது. நம்பர் நான்ப்பா 5 சார், இது 3, பக்கத்தில் 5. அங்கே அங்கே போயிட்டு இருந்தால் சார் இது காளிதாசன் சீட்டா? இல்லை இது கம்பர் ஸ்ட்ரீட்டு. இவ்வளோ தெளிவாக இருக்குது. இருந்துமே அவனுக்கு குழப்பம். சில நேரத்தில் பாருங்க, நமக்கு எல்லாம் இருந்துமே வழி தவறிடுறோம் மனுஷன். ஆனால் பறவைகள் எதுவுமே இல்லை, அட்ரஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை, ஃபோன் நம்பரும் கிடையாது. எங்கே தொலைஞ்சு போயிட்டா, ஹலோ பொண்டாட்டி குருவி எங்கே இருக்க நீ? வீடு மறந்துட்டேன், பக்கத்து வீட்டில் எங்கேயாவது போயிட போகிறேன்னு ஃபோன் ஆச்சு கேட்குது. வந்து சரியா நீ பைத்தியக்கார மனுஷா அது அப்படி நான் சொல்லுது. அது கிடையாது. அது பாட்டுக்கிட்டு போயிட்டு தானாக வீடு வந்து சேருது அந்த குருவிகள். ஆனால் சில நேரங்களில் அவர் சொல்கிறாரு, இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் இருட்டிருச்சுன்னா இறத்தேட போன குருவிகள் அப்படி கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த சாலமன் எழுதுறாரு, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி அது கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது கத்தி கூப்பாடு போட்டு அப்படி கலங்கிரும் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அதுக்கு அதனுடைய கூடு எங்கன்னு ஜஸ்ட் அதோட டைரக்ஷன் எங்கேயோ மிஸ் பண்ணிருச்சு. அந்த நேரத்தை தான் அவர் எழுதுறாரு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதுக்கு தெரியல பாருங்க, அது போக வேண்டிய பாதை தெரியல, அது போய் செட்டில் ஆக வேண்டிய இடம் தெரியல, அது கொஞ்ச நேரத்தில் அங்கலாச்சு தெரியும்ல. அந்த மாதிரி லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு தனக்கான ஸ்தானம் எது, தான் போக வேண்டிய பாதை எது, தனக்கான இருப்பிடம் எதுன்னு தெரியாத ஒரு மனுஷன் அந்த குருவி மாதிரி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவானா, கலங்கி போயிடுவான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் ஆண்டோட வழி நடத்துதல் நமக்கு அவசியம்னா, இந்த ஆண்டவர் தான் நம்மளை சரியான டைரக்ஷனில் நடத்தி கொண்டு போய் நமக்கான கூட்டில் நமக்கான ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. இவரால் மட்டும்தாங்க நமக்கான ஸ்தானத்தில் என் கூடு எது, எனக்கான ஆசீர்வாதம் எது என்பதை அறிந்து எனக்கான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கிற தேவன் அவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நாம ஒரு வசனம் வாசிச்சோமே, ஞாபகம் இருக்கா? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர தேவன் அவர்களை எப்படி நடத்தினாராம்? தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரு? செவ்வையான வழிகளில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நடத்தினாராம். பிரைஸ் காட். ஆமென். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர கர்த்தர் உங்களை என்னையும் செவ்வையான வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 78 சங்கீதம் 78 52 53 வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். 107:7 தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அப்ப நம்முடைய கூடு எதுன்னு அவருக்கு தான் தெரியுது. தாபரிக்கும் ஊரு, எல்லாரும் சொல்லுங்க, தாபரிக்கும் ஊரு சொல்லுங்க. தாபரிக்கும் ஊரு அப்படின்னா என்ன? எனக்கான இடம், எனக்கான ஸ்தலம், எனக்கான ஆசீர்வாதங்கள், எனக்கான நன்மைகள், அந்த இடத்துக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போறவர் அவர் தான். அந்த இடத்துல கொண்டு போய் என்னை நாற்றவர், என்னை வைக்கிறவர், அந்த இடத்துல என்னை சுகமா குடியிருக்க பண்றவர் இந்த தேவன். அப்ப அந்த தேவன் என்ன வழி நடத்தணும். கவனிங்க, அவருடைய வழி நடத்தல் இருந்தா எனக்கான கூட்டுக்கு நான் போய் என்ன பண்ணிடுவேன்? சேர்ந்துருவேன். ஆனா பல நேரங்கள்ல மனிதர்கள் இந்த ஆண்டவருடைய டைரக்ஷனை பற்றி கொள்ளாதனால, ஆண்டவருடைய வழி நடத்துதல அவங்க விரும்பாததுனால மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த கூட்டை விட்டு அலைகிற குருவி மாறி வாழ்க்கையில அவங்க அலைஞ்சு திரிகிற மக்களா இருக்கிறார்கள்.
அவங்களோட வாழ்க்கையில எந்த சமாதானமோ எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த நிம்மதியும் இல்லை. கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, பல நேரங்கள்ல தோல்விகள்ல இருக்கிறாங்க, பயத்துல இருக்கிறாங்க, விரக்தியில இருக்கிறாங்க. அவங்க பல நேரங்கள்ல ஏண்டா வாழ்றோம், வாழ்க்கையே முடிச்சுக்கலான்ற மாதிரியான மனநிலையில கூட போயிடுவாங்க. நான் 2-3 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, நீரூற்றண்டையில் அவளை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கவனிங்க, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். கவனிக்கிறீங்களா? எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்றதுக்கு பதில் அவளுக்கு தெரியும், எங்கே போகிறாய்ன்றதுக்கு பதில் அவளுக்கு தெரியாது. இது சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை பற்றினதான ஒரு செய்தி. நல்லா கவனிங்க, இவ ஒரு அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணை எகிப்து தேசத்தினுடைய ராஜா வீட்டில இருந்து இவ என்ன பண்ணிட்டான்னா ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டா. இங்க வந்த பிறகு நடந்த சம்பவங்களை வேதத்துல வாசிச்ச சில ஆட்களுக்கு தெரியும். கவனிங்க, இந்த ஆபிரகாம் என்பவர் ஒரு செல்வ சீமானா இருக்கிறார். கொஞ்சம் வயசான மனுஷன், கிட்டத்தட்ட 80-85 வயசாயிடுச்சு. 85 வயசான பிறகும் இவருக்கு குழந்தை இல்லை, இவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்து அந்த அம்மா இந்த வீட்டில் இருக்கிற இந்த சின்ன பெண்ணை, ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட அந்த பிள்ளைய, இந்த 85 வயசு தாத்தாவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் முடிச்சு வைக்குது. அதெல்லாம் அந்த ஊரில் சர்வ சாதாரணமான விஷயம். இந்த பெண்ணும் என்ன பண்ணுறான்னா, பொதுவாக அடிமைகளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அடிமைகளை கடைசி வரைக்கும் அவங்கள வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பெருசாக கொடுக்க மாட்டாங்க, துணிமணிகள் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா அவங்கள துரத்திடுவாங்க. இப்படித்தான் அடிமைகளை அந்த நாட்களில் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இவர் இந்த பெண்ணை ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடடா, நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கல்யாணம் பண்ண உடனே நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த பெண்ணை எப்படி கூப்பிட்டாரு? சாராளுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே. அப்படின்னா இவளுக்கு முகவரியை யார் தான் சொல்லுங்க? சாராள் தான். இவளோட அடையாளம், இவளுடைய அங்கீகாரமே சாராள் தான். இவளோட ஸ்தானமே சாராளுடைய இருப்பிடம் தான் இவளுடைய இருப்பிடம். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல கல்யாணம்னு ஒன்று ஆன உடனே கவனிங்க, இங்க தான் சில நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம மேலே போன உடனே நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஏறி வந்த ஏனிய சொல்ல மாட்டீங்களே, ஏறி வந்த ஏனிய எட்டி உதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ அந்த ஏனியில் தானே ஏறி வந்த, இது இப்போ பழைசாயிடுச்சுன்றதுக்காகவோ இது இப்போ தேவையில்லைன்னு நம்ம நினச்சிட்டா திரும்ப இறங்கி வரும்போது அது தேவைப்படும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆகார் என்ன பண்ணாலாம், தான் கர்ப்பவதியானதை கண்டு தன் ஆட்சியாரை, அந்த வசனம் எப்படி போட்டிருக்குது? தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். அதாவது அவள் பெறாத ஒன்றை நான் பெற்றிருக்கிறேன் என்கிறதான மேட்டிமை அவளுடைய இருதயத்தை நிரப்பிற்று. இப்போ அவளுடைய கடந்த காலத்தை மறந்துட்டா, அவ இப்போ நன்றி இல்லாமல் போயிட்டா, அவ இப்போ மேட்டிமையினால நிறைஞ்சிட்டா, அவ தன்னுடைய நாட்சியார அற்பமாக எண்ணுகிறாள். 3 காரியம் அங்கே உள்ள வருது. முதல்ல அவருடைய கடந்த காலத்தை என்ன பண்ணிட்டா? மறந்துட்டா. லைஃப்பில் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்த காலத்தை மறக்கவே கூடாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. நல்ல சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களை நினைக்கணும். ஆமாம், நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடும் போதெல்லாம் சொல்லுவேன், எத்தனை முறை வாங்கி வேணால் சாப்பிடுங்க, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்காது. சரியா?
ஹோட்டலுக்கு போனால் பாருங்கள், இந்த உங்கள் பாஸ்ட் எவ்வளோ கஞ்சமாக இருக்கார் பாருங்கள். ஹோட்டலுக்கு போனால் என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இது ஆர்டர் பண்ணுவேன், நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்? காசு இல்லைன்னு நினச்சிங்களா? என் பொண்ணுக்கெல்லாம் நம்பி ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஏன்னா மீதி வந்துடும் கண்டிப்பாக. அதெல்லாம் போக அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நாம் என்ன பண்ணலான்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வேஸ்ட் ஆக்கி கீழே கொட்டுறது, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணிட்டு வர்றது, நிறைய செஞ்சு கீழே கொட்டுறது, நிறைய வச்சு தூக்கி போடுறதுலாம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்காத விஷயம். கவனிங்க, ஏன்னா இது சாப்பிட்றதுக்காக மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், அப்பப்போ திரும்பி பார்த்துக்கணும், மறக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் யாரெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம எப்போவுமே நன்றியாக நினைக்கணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மாக்காக என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? அவங்கள சொல்லாதீங்க பிரதர், நினச்சாலே வயிறு பத்திண்டு வருது. பத்திண்டெல்லாம் வரக்கூடாது. அவங்கள நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களால முடிஞ்சது உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கூட உங்கள் வாழ்க்கையில் கூட ட்ராவல் ஆனவங்க, உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருந்த உறவுகள், எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நீங்கள் எப்போவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவன் நன்றி மறந்துட்டா. ரெண்டாவது கவனிங்க, இருதயத்துக்குள்ள மேட்டிமை வந்துருச்சு. தான் கற்பவதியானதை அவள் கண்டு. லைஃப்பில் நான் ஒன்றை பெற்றிருக்கிறேன் என்றால் அது எனக்கு தேவனால் அருளப்பட்டது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்க, நான் பெற்றிருப்பது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. சில நேரங்களில் என் அறிவு ஆற்றல் எல்லாம் எனக்கு கொடுக்கல, என் திறமையில் எனக்கு கொடுக்கல, தேவனே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாயிருக்கணும். நான் பெற்றேன் என்றால் எனக்கு கொம்பு முளைச்சிடும். நான் தான் உண்டாக்குனேன்னு நினச்சா எனக்கு கொம்பு முளைச்சிரும். அந்த கொம்பில் எல்லாரையும் என்ன பண்ணுவோன்னா முட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ இருதயத்தில் பெரிய மேட்டிமை அவளுக்கு உண்டாகி விட்டது. இப்போ இருதயத்தில் மேட்டிமை வந்த உடனே நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு. முதல்ல எடுத்த உடனே அவன் நாச்சியார மேன்மையாக நினச்சிருக்க மாட்டா. அது எங்கேருந்து வந்து தெரியுமா? அவள் கூட வேலை செஞ்சாங்களா வேலைக்காரிங்க, அவங்க கிட்டெல்லாம் முதல்ல கொஞ்சம் ரொம்ப அப்படி பிகு பண்ணியிருப்பான். பார்த்தீங்களாடி, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிதாடி? ஆமாடி, இது போன வாரம் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும்டி, இந்த செருப்பு வாங்கணும்டி, அந்த தொடப்ப கட்டடி, அந்த மேட்டுடி, இப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பா. அங்கெல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு மேலே இருந்து அவளை என்கரேஜ் பண்ணாங்க பாருங்கள். அவகிட்டலாம் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக நாச்சியார், என்ன இதுக்காக இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிளவியே செத்துரும் போல இருக்கு. அதை சொல்லு, அந்த ஆள் இந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி அப்படி அவள் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரை விட இப்போ நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வந்துருச்சு. இப்போ வாழ்க்கை கொஞ்சம் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா அவளை கொஞ்சம் கடினமான பாதையில் நடத்துது. அவளுடைய நாச்சியார் என்ன பண்ணாலாம், கொஞ்சம் கொடுமையாக வேலை வாங்கினான்னு வாசிக்கிறோம். கவனிங்க, கொடுமையாக வேலை வாங்கின உடனே இப்போ கொஞ்ச நாள் இருந்து அந்த சொகுசு இப்போ பழகிருச்சு. என்ன ஆயிடுச்சு? சொகுசு பழகிருச்சு. ஆமாம், முன்னாடி இவன் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போ என்ன ஏற்கனவே நீ அடிமையாக இருந்து வேலை செஞ்சால் தானே, என்ன கொஞ்சம் கூடுதலாக வேலை இருந்தால் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. ஐயோ முடியாது, இப்போ உடம்பு பழகிருச்சு. எதுக்கு பழகிருச்சு சொல்லுங்க? சொகுசு கண்ணா சொகுசு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொகுசு கண்ணா சொகுசு. ஆமா, சொகுசா இருந்து பழகிருச்சு. இப்ப வேலை செய்ய சொன்னா இப்போ அது கஷ்டமா இருக்குது. உடனே அவன் நினைக்கிறா, ஐயோ இந்த வீட்டுல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. சில ஆட்கள் அப்படி யோசிப்பாங்கல்ல, வீட்டில் எங்கேயா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா, இந்த வீட்டில் இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, இந்த பொம்பளை கிட்ட என்னால் வாழ முடியாது. யாரு? மாமியார. இந்த நாத்தனார் தொல்லை தாங்க முடியாது. சில ஆட்கள் புருஷங்கிட்டே, இந்த மனுஷன் கூட வாழவே முடியாது பிரதர், வாழவே முடியாது. உடனே அங்கிருந்து கிளம்புறது. நான் சொல்கிறேன், சில ஆட்கள் வேலையை கூட அப்படி பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு? வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். சம்பளம் கொடுக்குறேன் சும்மா கொடுத்துருவான். நம்மளை சக்கையாக உறிஞ்சிக்கிட்டு தாங்க சம்பளம் கொடுப்பான். எவனும் சும்மாலாம் எடுத்து கொடுத்துட மாட்டான். சரியா? அப்போ
அந்த இடத்துல உடனே நான் இனிமே இந்த வேலைக்கே போக மாட்டேன். சில ஆட்கள் பாருங்க, 2 வார்த்தை. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 3 மாதத்துக்கு 4 வேலைக்கு போகிற ஆள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி மாறுறான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அவரை கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? வேலை செட் ஆகலை பிரதர், நமக்கு வேலை உனக்கு செட்டே ஆகாது. ஏன் தெரியுமா? நீ முதலாளியாக இருக்கிற பீஸு. நான் அப்படி தான் பார்க்குறேன். உன்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ என்னவா இருக்கணும்? நீ இருந்தால் முதலாளியாக தான் இருக்கணும். போ, அதுக்கான வேலையை பாரு. ஏன்னா நீ எங்கேயுமே என்னவா இருக்கிற ஆள் இல்லை, சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஆளாக இல்லை, அந்த மெட்டீரியல் இல்லை நீ. ஏன்னா எங்கே இருந்தாலும் உன்னை வேலை வாங்குவாங்க, டைமுக்கு போகணும், அதுக்கப்புறம் டைமுக்கு தான் வரணும், அவங்க சொல்கிறதுக்கான சில டிசிப்ளின்லாம் இருக்குது. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னா நீ முதலாளியாக இருக்கிற பீஸு. நீ இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணு, வியாபாரம் பண்ணு. இன்னொருத்தருடைய இடத்துல வேலைக்கு போனோம்னா நல்லா கவனிங்க, அவங்க வைக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நாம் உட்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? அவர் 9 மணிக்கு வேலைக்கு வரணும்னா நான் அவங்க வீட்டு மாப்பிள்ளையா நான் 10 மணிக்கு போனால் அவன் சும்மா இருக்கிறதுக்கு 9 மணிக்கு போனால் 9 மணிக்கு போகணும். 9 மணிக்கு போனால் 10 மணிக்கு போவார். கேட்டால் பர்மிஷன் வார். வாரத்தில் எத்தனை பர்மிஷனு? வாரத்தில் 6 நாள் இருந்தால் இவன் 7 நாள் பர்மிஷன் கேட்பான். நம்ம ஆள் எல்லா நாளும் பர்மிஷனு. மாதத்தில் 4 லீவு யார் கொடுப்பா? அதுவும் வித்து சேலரியோட வேணும் அவருக்கு. இந்த மாதிரியெல்லாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா அங்கே ரொம்ப உண்மை உத்தவமாக வேலை செய்யுங்க. உங்களை வேலையிலேருந்து அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே வரக்கூடாது. அப்படி நீங்கள் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போவுமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா நிற்காதீங்கன்னு உங்களை ஆளை அனுப்பி கூப்பிடணும். அந்த மாதிரி வேலை உள்ளவர்களா இருங்க. கவனிங்க, இப்ப இந்த மாதிரி இந்த ஆகார் மேட்டிமையினால அவ என்ன பண்றான்னா, கவனிங்க, இப்ப ஆபிரகாம் வீட்டில் இருந்திருக்கிறா. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதை கூட கேட்கல, கிளம்பிட்டா. லைஃப்பில் சில ஆட்கள் ரொம்ப தீவிரமாக துரிதமாக எதையுமே யோசிக்காமல் நல்லது கெட்டது பார்க்காம சில முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ஆபத்து. இந்த நேரத்தில் தான் அவள் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறா. எங்கே போகிறதுன்னு தெரியல. வயிற்றுல பிள்ளை இருக்குது. இவ அலையிறது இல்லாமல் இவளுடைய சந்ததியும் அலைய போகுதுன்னு தெரியாமல் இவ சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறா. சில நேரங்களில் தனக்கான ஸ்தானம் எது, தனக்கான கூடு எது, தேவன் தன்னை வைத்த இருப்பிடம் எது என்பதை அறியாத மக்கள் சில நேரங்களில் வாழ்க்கையில் எப்படி அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு வீணான அலைச்சல், இது ஒரு வேண்டாத அலைச்சல். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஸ்தானம் எதுன்னு தெரியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம ஆண்டவர் கேட்கிறார், எங்க போற ஆகாரே, நீ எங்க போற? தெரியாது. என்னதான் செய்ய போற தெரியாது. அப்புறம் எப்படி ஒரு முடிவு எடுத்த? வாழ்க்கையில் எந்த ஒரு தெளிவான முடிவுகளையும் எடுக்க தெரியாமல் தடுமாறி அந்த சூழ்நிலைகளை சகித்து கொள்ள முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து தன் ஸ்தானத்தை மறந்த அந்த குருவியை போல வாழ்க்கையை தொலைத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். நான் சொல்றேன், நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி, ஐயா நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், அதனால் என்னால் அங்கே சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க, முதல்ல கொஞ்சம் காத்திருந்து உங்களுடைய ஸ்தானம் எதுன்றதை கொஞ்சம் நிதானிங்க. என் ஸ்தானம் அதுவாக இருந்தா, அங்கே இருக்கிறதுக்கு நெருக்கமாக இருந்தா அந்த நெருக்கத்தை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.